ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். இங்கே ஒரு மேல்நிலை தொட்டி அமைக்க வேண்டும் புனித நீருக்கென்று. திண்டுக்கல் நகரத்தினுடைய 48 வார்டுகளுக்கும் தினமும் தண்ணீர் கொடுப்பதற்கு ஒரு திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயா ஐ பெரியசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி வைகை அணையிலிருந்து தனியாக ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் ஏறத்தாழ 565 கோடியில இன்றைக்கு அந்த திட்ட மதிப்பீடு போடப்பட்டு நிர்வாக அனுமதிக்கு போயிருக்கிறது. அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய சில குளறுபடிகளை சரி செய்து முறையாக தண்ணீரை நம்முடைய நகர பகுதிக்கு கொண்டு வந்து சேர்க்கிற முயற்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப முதலமைச்சர் இந்த 5 ஆண்டுகள்ல வந்த உடனே ஒரு திட்டம் அறிவிச்சார். அது என்னன்னா 24x7 24x7 அப்படிங்கிற அடிப்படையில இப்ப முதல் கட்டமா 3 வார்டுகளை அந்த திட்டம் மாதிரி திட்டமா எடுத்து 3 வார்டுகளுக்கு 9 கோடியில ஒரு திட்டம் இப்பொழுது அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. எங்கன்னா கரெக்டா நம்ம ஆரம் காலனில மின்மயானத்துக்கு எதிராக ஒரு டேங்க் கட்டிட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் போனா பாருங்க. அது என்னன்னா 3 வார்டுக்கு 24 மணி நேரமும் தண்ணி கொடுக்கறதா அந்த திட்டத்தோட நோக்கம். இது படிப்படியா எல்லா வார்டுகளுக்கும் இந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடிய முயற்சியை இன்னைக்கு நம்ம ஈடுபட்டிருக்கோம். அதுல வைகை அணையிலிருந்து ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் இதையும் பெறுவதற்குரிய முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எதுக்காக சொல்றேன்னா, நீங்க கிராமப்புற பங்கு நம்ம திண்டுக்கல் தொகுதியினுடைய ஒன்றிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லயும் குடிநீர் பிரச்சனை எல்லா கிராமங்கள்லயும் இருக்கு. நகர்ப்புற பகுதிகளிலும் குடிநீர் விநியோகம் முறைப்படுத்தி கொடுக்கக்கூடிய கோரிக்கை எல்லா பகுதிகளிலும் எழுந்து கொண்டிருக்கிறது. ஆக முதலில் குடிநீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இந்த தொகுதியிலே காண வேண்டிய ஒரு அவசிய சூழ்நிலை இன்றைக்கு எழுந்திருக்கிறது. இந்த தொகுதியில தொடர்ந்து 10 ஆண்டு காலம் மக்களிடத்துல வாக்குகளை பெற்று 5 வருஷம் அமைச்சரா இருந்தார் திண்டுக்கல் சீனிவாசன். திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லக்கூடாது, சீனிவாசன். திண்டுக்கல் சீனிவாசனா இருந்தா பின்னால குடிக்க தண்ணி கொடுத்துருக்கணும் மக்களுக்கு. சின்ன சின்ன கிராமத்துல கூட குடிக்க தண்ணி இல்ல. அவர் 5 வருஷம் இந்த தொகுதியில அமைச்சரா இருந்திருக்கார். அப்புறம் எம்எல்ஏ இருந்திருக்கார். நான் கேட்கிறேன், அதே சட்டமன்றத்தில் நான் எம்எல்ஏவா இருந்தேன், எதிர்கட்சியிலேயே இருந்தேன் எம்எல்ஏவா. இப்ப இந்த 5 வருஷம் ஆளுங்கட்சியிலேயே எம்எல்ஏவா இருந்தேன். 10 வருஷம் அந்த சட்டமன்றத்தில் அவர் எம்எல்ஏவா இருந்தார், நான் எம்எல்ஏவா இருந்தேன். நான் பழனி சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏவா இருந்தேன். என்னுடைய தொகுதிக்கு முதலமைச்சரிடத்துல பேசி போராடி அங்க இருக்கக்கூடிய 20 ஊராட்சிகளுக்கும், அதே போல பழனி நகராட்சிக்கு, அங்க இருக்கக்கூடிய 3 பேரூராட்சிகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டங்களை முறைய நெய்க்கார்பட்டிக்கு 54 கோடியில கூட்டு குடிநீர் திட்டம், பாலசமுத்திரத்துக்கு 10 கோடியில கூட்டு குடிநீர் திட்டம், ஏற்கனவே ஆயக்குடியில் இருக்கக்கூடிய கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு பைப்லைன் மாற்றுவதற்கு 6-7 கோடி நிதியை பெற்றுக் கொடுத்து இன்னைக்கு மாத்தி கொடுத்துருக்கேன். ஏற்கனவே பாலாறு புறந்தல பழனிக்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு 28 கோடி வாங்கி பைப்லைன் பூரா மாத்தி கொடுத்துட்டேன். இந்த 5 வருஷத்துல 20 ஊராட்சிக்கு ஏறத்தாழ 440 கோடியில இன்னைக்கு கூட்டு குடிநீர் திட்டம் எல்லா கிராமத்துக்கும் தண்ணி கொண்டு போய் கொடுத்துருக்கேன். இது என் பகுதியில நான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா அந்த பகுதியில நான் செஞ்ச வேலை. 10 வருஷம் இந்த தொகுதியில இருந்தாரு, எந்த ஊருக்கு போனாலும் குடிக்க தண்ணி இல்லைங்கிற. அப்ப 10 வருஷமா அமைச்சர் பதவியை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சார்? அமைச்சர் பதவி வச்சுக்கிட்டு என்ன செஞ்சார்? அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மயங்க பேர்ல, மருமையங்க பேர்ல, தம்பி மயங்க பேர்ல, அவங்க உறவினர்கள் பேர்ல பூரா ஒப்பந்த புள்ளி போட்டு பூரா கான்ட்ராக்ட் கொள்ளையடிச்சு இன்னைக்கு சைக்கிள்ல போயிட்டு இருந்த சீனிவாசன் இன்னைக்கு எத்தனை காரு இல்ல கேக்குறேன், எத்தனை காரு? நான் இதை பேசுறேன், நீங்க யாரும் இங்க தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன இதை விட மோசமா பேசிக்கிட்டு இருக்காரு. நான் அவரை பத்தி இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு. சைக்கிள்ல போய்கிட்டு இருந்தவர் அவரு இன்னைக்கு எத்தனை காரு, எத்தனை வீடு, 2 கல்லூரி வச்சிருக்காரு. 2 கல்லூரி நீ அடுத்து அதை வெளியிடுவோம். எந்தெந்த ஊர்ல இருக்க உங்களுக்கு காலேஜ் இனிமேல் வெளியிடுவோம். திண்டுக்கல்ல அவரு என்ன நிலைமையில இருந்தாரு 1970ல? எப்படி வந்துச்சு 2 கல்லூரி? அவங்க பாட்டேன் அவருக்கு அக்கௌண்ட்ல பணம் வச்சுட்டு போனாரா கல்லூரி உருவாக்க? இல்ல அவங்க அப்பா சம்பாதிச்சு கொடுத்துட்டு போனாரா? ஆக அரசியல் இருந்து இது மாதிரியான ஒப்பந்த வேலைகளை எடுத்து கோடி கோடியா கொள்ளையடிச்சு இன்னைக்கு கல்லூரிகள், வீடுகள், இன்னைக்கு நிறைய காம்ப்ளெக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பைபாஸ்ல அஞ்சலி ரவுண்டால இருந்து சீலப்பாடி வர பைபாஸ் பூரா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் இன்னைக்கு
அந்த கார் மெக்கானிக் ஷாப் செய்யற அந்த கடைகள்ல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா FL2 மதுபான கடை அவங்க குடும்பத்திலே நடத்திக்கிட்டு இருக்காங்க. குவாரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. கனிமவள கொள்ளையை பத்தி பேசுறாரு. அவர் தம்பி பையன் பேர்ல ஒரு குவாரி, அவர் மயங்க பேர்ல ஒரு குவாரி. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அரசியல் இருந்து தொடர்ந்து இருந்து மக்களுக்கு எந்த திட்டங்களையும் கொடுக்காம, மக்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்கல, சாக்கடை வசதி செஞ்சு கொடுக்கல, அடிப்படை வசதியை செஞ்சு கொடுக்கல, ரோடு வசதியை செஞ்சு கொடுக்கல. தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு வந்த போதோட சரி, அதுக்கப்புறம் மக்களை பார்க்க எப்பயும் வரல. ஆக முழுக்க கொள்ளையடிப்பதையே தன்னுடைய முழு நேர வேலையாக வைத்துக் கொண்ட சீனிவாசன் அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பேர்லயும் ஒவ்வொரு குடும்பத்தின் பேர்ல எத்தனை கோடி பட்டியல் போட்டு நீ கொடுத்துருவோம். இனி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாருன்னா அவரையும் பட்டியல் போட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் சூழ்நிலை ஏற்படும். எங்களை சொல்றாரு, எங்கள் மீது வழக்கு இருக்கு. எங்கள் மீது வழக்கு போட்டது யாரு? நீங்க தான் போட்டீங்க, பொய் வழக்கு போட்டீங்க. அந்த வழக்குகள்லாம் நீதிமன்றத்துல போய் பல வழக்குகள்ல எங்களுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. அந்த வழக்கு குற்றச்சாட்டுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஏன் சிபிஐ விசாரணைக்கு போய் அந்த சிபிஐ விசாரணையிலையும் நாங்கள் குற்றமற்றவர்கள் நிரூபிக்கப்பட்டு தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்திருக்கோம். ஆக சீனிவாசனுக்கு என்னன்னே தெரியல. வழக்கு போட்டதோட சரி, அந்த வழக்கு போட்டவுடனே நாங்க குற்றவாளி ஆயிருவோமா? ஒருவர் குற்றமற்றவர்னு யார் முடிவு செய்யணும்? நீதிமன்றம் முடிவு செய்யணும். நீதிமன்றத்தில் நாங்க குற்றமற்றவர்கள் நிரூபிக்கப்பட்டு தான் மக்கள்கிட்ட வந்துகிட்டு இருக்கோம். ஆக எங்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லணும் சார். நீங்க 10 வருஷம் மந்திரியா இருந்து எம்எல்ஏவா இருந்து உங்க தொகுதிக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லணும். இப்ப நான் சொன்னேன்ல, என் தொகுதிக்கு நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு பட்டியல் போட்டேன்ல. வாங்க, நீங்க ஒரு மேடைக்கு வந்து உட்காருங்க, நானும் உட்கார்றேன். 10 வருஷம் என் தொகுதியில செஞ்சதை கூட நான் பட்டியல் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க உங்களுக்கு தைரியம் இருந்தா, திராணி இருந்தா, உங்களுக்கு தெம்பு இருந்தா, வெக்கம் மானம் சூடு சொல்றேன்னு என்னைய பேசுனீங்கல்ல, உங்களுக்கு இருந்தா நீங்க வந்து பட்டியல் போட்டு உங்களால கொடுக்க முடியுமா? உங்கள்கிட்ட கேட்டா, நேற்று காலையில இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா, போய் மாநகராட்சியை பாருங்கிறீங்க. மாநகராட்சி எதுக்கு பார்க்கணும்? மாநகராட்சியை மேயர் பாத்துக்கிடுவாங்க, அங்க இருக்கிற துணை மேயர் பாத்துக்கிடுவாங்க. நீங்க எம்எல்ஏ என்ன செஞ்சீங்க? சட்டமன்றத்துல நீங்க இந்த தொகுதிக்காக என்ன பேசுறீங்க? இந்த தொகுதிக்காக என்ன திட்டங்களை பத்தி நீங்க பேசுறீங்க? ஒரு பேருந்து நிலையம் உங்களால கொண்டு வர முடிஞ்சா? நான் கேட்கிறேன், இந்த திட்டங்களுக்கு ஒரு பேருந்து நிலையத்தை உங்களால கொண்டு வர முடிஞ்சா? இப்ப திமுக ஆட்சியில பேருந்து நிலையம் 74.83 கோடியில நாங்க கொண்டு வந்திருக்கோம். இதே திண்டுக்கலுக்கு ரிங் ரோடு 250 கோடியில திமுக ஆட்சி நாங்க கொண்டு வந்திருக்கோம். நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? உங்களால சொல்ல முடியல. நீங்க ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்ப, கட்சியில இதே பொருளாளர் பதவியில் இருந்தப்ப, எம்எல்ஏ சீட்டுக்கு, கட்சியில மாவட்ட செயலாளர் சீட்டுக்கு உங்க உட்கட்சிக்காரன் நீங்க கோடியா லஞ்சம் வாங்கி அது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு உங்களை கைது செய்து சிறையில் வைத்தவங்க உங்க அம்மா, முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா. நீங்க ஜெயிலுக்கு போனீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அது மட்டுமல்ல, மாயத்தேவர் எம்பி அவர்களுக்கு உதவியாளர் இருந்த பொழுது அவருடைய கையெழுத்து போலி கையெழுத்து போட்டு அதுல கைது செய்யப்பட்டு சிறைக்கு போனவர் இந்த சீனிவாசன். இவர் பேசுறாரு என்னை பத்தி சொல்றப்ப, ஐபி செந்தில்குமார் திமுக வேட்பாளர், பெரிய மகாத்மாவை போல. நான் ஒண்ணும் மகாத்மா நான் சொல்லவே இல்லையா? எனக்கு எதுக்கு உத்தமர் சீனிவாசன் மகாத்மா பட்டம் எல்லாம் கட்டுறீங்க? மகாத்மா காந்திக்கு தான் அந்த பட்டம். எனக்கு நான் கேட்டேன், நான் இன்னைக்கு எதுக்கு வரேன்? உங்கள்கிட்ட வர்றது எதுக்கு வரேன்? நான் திண்டுக்கலுக்கு என்ன செய்ய போறேன்? நான் 10 வருஷம் பழனி சட்டமன்ற வேட்பாளர் இருந்தேன். என்னை அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திண்டுக்கல் தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். நான் இனி திண்டுக்கலுக்கு என்ன செய்ய போறேன்? மக்களுக்கு இப்ப குடிக்க தண்ணி கொடுக்கறத பத்தி பேசுறேன். நாங்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வந்த உடனே திண்டுக்கல் ஊரக பகுதிகளில், கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பேன் என்று நான் சொல்லியிருக்கேன். திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய நெருக்கடியை தவிர்க்க இங்கே உட்கட்டமைப்பு வசதிகளை, சாலை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று நான் சொல்லியிருக்கேன். இந்த திண்டுக்கல் நகரத்தில் இருக்கக்கூடிய தெருக்களில் இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகளை, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்துவேன் என்று நான் சொல்லியிருந்தேன். திண்டுக்கல்ல என்னை வெற்றி பெற வைத்து சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் கொண்டு வருகிற பொழுது இங்க இருக்குமார் இப்ப எங்க பார்த்தாலும் போய் ஓட்டு கேட்கிறாரு. அம்மா இப்ப விலைவாசி பத்தி உண்மையா முக்கியமான விஷயம் எல்லாம் கேட்டுங்க. அதிமுக, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, நெசவாளர் தலைவர்கள் இந்த ஓட்டு கேட்டு வரால செந்தில்குமார், அவங்க அப்பா பெரியசாமி தெரியுமா? அவர் மகன் தான் இவர். அவங்க மேல
மந்திரியா இருக்கும் போது வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவிச்சிட்டாங்கன்னு ஒரு வழக்கு இருக்கு. ஏது உயர் நீதிமன்றத்துல. இவர் செந்தில் அவங்க அம்மா, செந்தில் அவங்க அப்பா, அவர் தம்பி பிரபு, அவங்க தங்கச்சி மல்லிகா, இந்திரா, மல்லிகா இருப்பாங்க. சரி, இந்திரா, இவ்வளவு பேர்ல கேஸ் நடந்துக்கிறது. அந்த மகாத்மா காந்திக்கு வந்து எங்களெல்லாம் யோக்கியன்னு கேட்கிறாரு. நாங்க யோக்கியம் இல்லைன்னா வேற யாரு யோக்கிய? 55 வருஷமா அந்த கட்சியில இருக்கும். அந்த பிள்ளை இட்லி கடை வைக்குது, அது இன்னொரு கடை வைக்குது. ஒரு நாளைக்கு அப்படி ஆய்வு வீட்டை கொஞ்சம் பெருசா கட்டுது. வருமானம் வந்த பிறகுதான் கட்டுறோம். நாங்க நியாயமா சம்பாதிச்சு எங்க பிள்ளை குட்டிகளை உழைச்சு சம்பாதிச்சு பண்றோம். நாங்க பாட்டம் போட்ட காலத்துல இருந்து கோடீஸ்வரன் அவர் சொல்றாரு வச்சுக்க. இப்ப நாங்க 55 வருஷமா இருக்க. நாங்க எங்க மேல எந்த வழக்கு இல்ல. திமுக தானே இப்ப ஆட்சி செய்யுது. நாங்க தப்பு பண்ணிருந்தா திண்டுக்கல் சீனிவாசன் கேஸ் போடு, என் பிள்ளைய மேல கேஸ் போடு. மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கும் போது மரியாதையா உண்மையா சொல்லி கேளுங்க. நாங்க திமுக ஆட்சியில திண்டுக்கலுக்கு இது பண்ணோம், இந்த நாட்டை உருவாக்கணும்னு சொல்லி இப்ப ஒரு சின்ன புள்ள சொல்லுது. என்ன பேருப்பா? அமராவதி சொல்லுது. குப்பை அள்ளி போட்டு 3 மாசம் ஆச்சு. உலகத்துக்கு எல்லா கட்சிக்கும் தலைவர் தானே. அவர் ஏன் இப்படி பண்றாரு எனக்கு தெரியுமில்லப்பா. முதலாளிக்க கட்சியில் தான் இருந்தாரு. இப்ப திமுக போனது போயிட்டாரு. அது வேற. இனிமேல் எச்சரிக்கையா இருக்க. நீங்க இந்த மண்ணு அல்லணுமா இல்லையாம்மா? இதெல்லாம் செய்யாத செந்தில்குமார் பழனியில நின்று அங்கிருந்து ஏன் இங்க வந்தாருன்னு அந்த மக்களோட பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்த மேடையில வச்சுக்கிறோம். இன்னைக்கு பதில் அவர் சொல்லியிருக்கார். உங்களுக்கு பிள்ளை குட்டிகள்லாம் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க. இருந்தா உழைக்கிறோம், வருமானம் வருது, எல்லாம் நல்லா இருக்கு. மருதராஜ் அன்னைக்கு ஒரு 4 வேலை கட்டித்தான் 8 வேலை கட்டா உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். இதுல என்ன அவருக்கு பேச்சு தொலைத்துல சம்பாதிக்கிறாரு. நம்ம ராமமூர்த்தி மகன் மருமக இட்லி கடை சட்னி கடை வச்சு ஓட்டு பிழைக்கிறாங்க. ரோட்ல பிச்சை எடுத்தாதான் ஒத்துக்குவீங்களா? நாங்க உங்க மாதிரி லஞ்சம் வாங்கலையா? ஊர் சொத்தை அடிக்கல. நீ பதில் சொல்லுங்க. திமுக காரங்க தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. அதனால நாவ அடக்கி திமுக செஞ்ச சாதனையை பேசுங்க. உங்களுக்கு மக்கள் ஆதரவு தான் ஓட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இல்லைன்னா அதுக்காக எங்களை போட்டு பதிவு பேசலாம் வச்சுக்க வேணாம். இந்த செந்தில்குமார் அவர் மீது அவங்க தாத்தா இருந்தப்ப சேர்வை வத்தலகுண்டில் இருக்கார். அவர் பேர்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, பல கம்பெனி ஆரம்பிச்சு பொய்யா அதுல வருமானம் வந்து சொல்லி அதுல பல பணங்கள் ஏமாத்திருக்காங்கன்னு மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற அமலாக்கத்துறைக்கு செய்தி போயிருக்கு. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அந்த மில்லுகள் எல்லாமே போய் சோதனை போட்டாங்க. ரைடுன்னு ஒரு சில பத்திரிகையில் அந்த சோதனையில எப்படி கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவது அப்படி அவங்க பண்ணி கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் இங்க வந்து நிக்கிறேன்னா இந்த பாரதிபுரத்துக்கு என்ன செஞ்சிருக்கேன், அந்த தெருவுக்கு அது பண்ணிருக்கேன் சொல்ல முடியும், சொல்லிக்கிட்டு இருக்கேன்.